நான் தான் ஓம்காரம். நற்பணிகளை செய்து வருபவர்களுக்கு நான் கோவில் மணி போல் இன்பம் தருவேன். பாவங்களை அழித்து பக்தர்களின் நன்மையை நாடுபவர்களுக்கு நான் சிவரூபியாக உதவுவேன். பயம் கொண்டவர்கள் எப்பொழுதும் பரம்பொருளின் திருவடிகளை சரணடைந்து வந்தனர். ஆனால் இதில் முக்கியமான உண்மை என்னவென்றால், அரக்கர்கள் தமது மன உறுதியை விட ஜபத்தாலும் தவத்தாலும் தெய்வங்களை மகிழ்வித்து வந்தனர். இப்பொழுதும் கூட தாரகாசுரனின் மைந்தர்கள் மூவரும் பிரம்மதேவனின் வரத்தை பெற கடும் தவத்தில் மூழ்கி இருக்கிறார்கள். ஓம் பிரம்மதேவாய நமः. 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 படைப்பின் நாயகனே பிரம்மதேவா, அந்த தாரகாசுரனின் மைந்தர்கள், அந்த தாரக மைந்தர்கள் மூவரும் தங்களின் வரத்தினால் அவனுடைய தந்தையான தாரகாசுரனைப் போலவே கொடுமைகளை செய்ய துவங்குவார்கள். அவர்கள் மூவரும் 3 தாரக மைந்தர்களும் மனிதர்களையும் தேவர்களையும் கொடுமைப்படுத்துவார்கள். தாங்கள் அவர்களுக்கு வரமளிக்காதீர்கள் பிரம்மதேவா. அதுதான் எல்லாருக்கும் நன்மை பிரம்மதேவா. நாராயண நாராயண. ஏன் இந்த மௌனம் பிரம்மதேவா? மௌனம் கலைந்தால் உண்மை வெளியாகிவிடும் நாரதா. உண்மையோ கசப்பானது. இனிப்பான பொய்யை விட கசப்பான உண்மை இருக்கிறதே, அது எவ்வளவோ மேலானது பிரம்மதேவா. தாங்கள் அதை கூறுங்கள். கேளுங்கள் தேவர்களே. வரமளிப்பது எனது குணமல்ல, கடமையாகும். நான் தேவர்களிடமோ அசுரர்களிடமோ தவம் இருக்க கூறுவதில்லை, வரம் பெறவும் கூறுவதில்லை. கடமை செய்பவனுக்கு நற்பலன் அளிப்பதே எனது கடமையாகும். எங்கள் நிலை என்னவாகும் பிரம்மதேவா? இதற்கு எதிர்காலம் பதில் கூறும். ஆனால் உங்கள் நிலையைக் கண்டு ஆச்சரியமாக உள்ளது. அரக்கர்கள் தவம் செய்து வரம், சாமர்த்தியம், வெற்றி போன்றவைகளை அடைய முயற்சிக்கிறார்கள். ஆனால் தேவர்களோ அவர்களின் தவத்தால் பயமும் கவலையும் கொண்டு தன்னம்பிக்கை இழக்கிறார்கள். நடக்கின்ற நிகழ்காலமே தேவர் அரக்கர் எதிர்காலத்தை பற்றி கூறிவிடும். ஓம் பிரம்மதேவாய நமः. 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 பக்தா தாரகாக்ஷா, பிரம்மதேவாய கமலாக்ஷா, வித்யுன்மாலி, கண்களை திறங்கள். ஓம் பிரம்மதேவாய நமः. தங்களது தரிசனம் கண்டு தன்யர்களானோம் பிரம்மதேவா. எங்கள் ஆராதனை நிறைவடைந்தது. எங்கள் தவம் பலனளித்து விட்டது பிரம்மதேவா. ஆம் பக்தர்களே,
உங்கள் தவம் பலித்து விட்டது. கேளுங்கள், தேவையானதை கேளுங்கள். எங்களது தந்தை தாரகாசுரனைப் போல நாங்களும் அமரராக வரமளிக்க வேண்டும் பிரம்மதேவா. ஆம், எங்களை எவரும் கொல்லக்கூடாது. நாங்கள் அமரராக வேண்டும் பிரம்மதேவா. அவ்வாறு வரமளிக்க விதி அனுமதி அளிப்பதில்லை. அமரராகும் வரத்தை விடுத்து வேற ஏதாவது கேளுங்கள். சகோதரா, வேறு ஏதாவது வரத்தை கேளேன். ஆம் அண்ணா, வேறு வரம் கேளுங்கள். எங்களுக்கு 3 உலோக நகரங்களை வரமாக அளிக்க வேண்டும் பிரம்மதேவா. அது தங்கம், வெள்ளி, இரும்பினால் உருவாகி இருக்க வேண்டும் தேவா. 3ம் ஆகாயத்தில் ஒன்றன் மீது ஒன்றாக இருக்க வேண்டும் பிரம்மதேவா. தேவர்களின் கண்களுக்கு புலப்படக்கூடாது பிரம்மதேவா. எங்கள் வதம் சிவனின் கைகளால் தான் நிகழ வேண்டும். நிகழும் நேரத்தில் நல்ல முகூர்த்தமான பூச நட்சத்திரத்தில் தங்க நகரம், வெள்ளி நகரம், இரும்பு நகரம் 3ம் ஒன்று சேர வேண்டும். அப்படியே ஆகட்டும். நான் விரைவிலேயே இந்த 3 உலோக நகரங்களை நிர்மாணிக்க அசுர சிற்பியான மாயாசுரனுக்கு ஆணை பிறப்பிக்கிறேன். நமது எண்ணம் நிறைவேறிவிட்டது சகோதரா. நாம் விரும்பிய வரம் நமக்கு கிடைத்து விட்டது. 3 நகரம் கிடைத்தது. தங்க நகரம், வெள்ளி நகரம், இரும்பு நகரம். ஓம் நம சிவாய, 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 ஓம் நம சிவாய. நந்தி, பரம்பொருள் எங்கே? தாயே, தங்களுக்கே இது தெரியாத போது எனக்கு எவ்வாறு இது தெரியும்? தங்களிடம் கூறி செல்லவில்லையா? பரம்பொருள் தனது மனதில் உள்ளதை யாரிடமாவது கூறுகிறாரா? நான் நினைக்கிறேன் பக்தரின் அழைப்பை ஏற்று அவரிடம் சென்றிருக்கலாம். பதி பரமேஸ்வராய நமோ நமஹ. விஷ்ணு பிரியை தேவி மாதா மகாலட்சுமி வாழ்க! விஷ்ணு பிரியை தேவி மாதா மகாலட்சுமி வாழ்க! தேவி லக்ஷ்மி, தாங்கள் இங்கா? ஏன்? இதற்காக ஏன் நீங்கள் இவ்வளவு ஆச்சரியம் அடைகிறீர்கள்? நான் இங்கு வரக்கூடாதா என்ன? ஏன் வரக்கூடாது? தாங்கள் வரலாம். ஆகையால் தானே வந்திருக்கிறீர்கள். வாருங்கள், கைலிக்கு வர வேண்டும். இப்போது கூறுங்கள், இன்று தாங்கள் கைலைக்கு வந்த காரணம் என்ன? கடந்த சில காலமாக சிவனையும் அதோடு சக்தியே வடிவமான பார்வதியையும் காண முடியவில்லை. ஆகையால் தான் வந்தேன். அங்கு ஸ்ரீஹரி விஷ்ணு எவ்வாறு உள்ளார்? அவர் எப்பொழுதும் தனது தியான நிலையில் மூழ்கி இருக்கிறார். என்னிடம் பேசக்கூட அவரிடம் நேரம் இல்லை. சிவசங்கரன் எங்கே? தியான மேடையில் இல்லையே. என்னிடம் கூறாமல் எங்கோ சென்று விட்டார். வாருங்கள். தேவி சரஸ்வதியா? கலைவாணி தேவி மாதா சரஸ்வதி வாழ்க! வீணாவாணி தேவி மாதா சரஸ்வதி வாழ்க! தேவி சரஸ்வதி, தாங்கள் வர வேண்டும். நல்ல நேரம்தான். ஒருவரை காண வந்தேன், இருவரை கண்டேன். ஆம் தேவி சரஸ்வதி, தேவி லக்ஷ்மியை என்னையும் சிவனையும் காண வேண்டும் என்ற எண்ணம் இங்கு இழுத்து வந்துள்ளது. தாங்கள் கூறுங்கள், தங்களை எந்த எண்ணம் இங்கு வர வேண்டும் என்று இழுத்து வந்தது? விருப்பம் அல்ல, விபரீதம். ஆம், தாங்கள் இருவருமே அறிவீர்கள். பிரம்மதேவன் தாரகனின் மகன்களுக்கு 3 உலோக நகரங்களை அளித்து அரக்கர்களின் பலம் மேலும் அதிகரிக்க வரமளித்து விட்டார். இதில் கவலை என்ன? பிரம்மதேவர் எப்பொழுதும் அரக்கர் மீது கருணை கொண்டவர். அவரது கருணையினால் அரக்கர்கள் கொடுமைதான் செய்து வந்துள்ளனர். இப்பொழுதும் பெரும் சக்தியுடன் ஸ்வர்க்கத்தின் மீது மீண்டும் படையெடுத்து 3 உலகையும் துன்புறுத்தி கொடுமைப்படுத்த அவர்கள் சற்றும் தயங்க மாட்டார்கள். இதுதான் கவலை. ஆகையால்தான் இறைவன் சிவனை காண வந்தேன். அவர் இதற்கு வழி செய்வார். அதாவது இறைவன் சிவனிடம் வழி கேட்க வந்துள்ளீர்கள், என்னை காண வரவில்லை. எங்களை காண வேண்டும் என்ற எண்ணம் தங்கள் மனதில் எழவில்லையா? ஏன் எழவில்லை?
நிச்சயம் எழுகிறது. அரக்கனின் தவத்தாலும் தேவர்களின் குற்றங்களினாலும் பிரம்மலோகம் அல்லல் படுகிறது. பிரம்மதேவனுடன் சேர்ந்து நானும் அதை கேட்டு அறிய வேண்டியுள்ளது. அங்கிருந்து வெளிவர நான் நினைக்கிறேன், ஆனால் முடிவதில்லை. ஏன் ஏன் முடிவதில்லை? பிரம்மதேவர் தங்களை கட்டி போட்டு விட்டாரா? ஞானத்தையும் நடப்பையும் அறியும் எண்ணம் என்னை கட்டி போடுகிறது. பிரம்மதேவர் என்று மௌனம் சாதித்து தியானத்தில் இருந்தார். நான் இங்கு வந்துவிட்டேன். பரம்பொருள் கூடத்தான் எப்போதும் தியானத்தில் இருக்கிறார். நான் கூட இறைவன் சிவனிடம் பேசுவதற்காக நெடுநேரம் காத்திருக்க வேண்டியுள்ளது. எனது நிலைமையும் தங்கள் நிலைமையை போலத்தான். ஸ்ரீஹரி விஷ்ணு யோக நிலைக்கு சென்று விடுகிறார், விரைவில் வெளிவருவதில்லை. அதாவது நமது கணவர்கள் விசித்திரமானவர்கள், தனித்துவம் கொண்டவர்கள். அவர்களை என்னவென்றுதான் சொல்வது? ஏதாவது பிரச்சனைக்கு தீர்வு கேட்டால் மழுப்பி விடுகிறார்கள், சிரித்து மழுப்புகிறார்கள். பின்னர் கூறுவார்கள், தேவி இன்னும் நேரம் வரவில்லை, தீர்வு கிடைக்க நீ காத்திருப்பது அவசியம். அப்போது அங்கு வந்து விடுகிறான் நாரதன். நாராயண நாராயண என்கிறான். அதன் பிறகு, பரம்பொருளே, தங்களது திருவிளையாடல் 3 உலகமும் அறிந்தது. எப்போதும் எந்த இடத்திலும் தங்கள் நாமம்தான் ஒலிக்கிறது. பிரபு, தங்களது லீலை எல்லையற்றது. தேவி சரஸ்வதி, தாங்கள் இன்னும் தங்களை பற்றி கூறவில்லையே? நிச்சயம் செய்திருப்பேன். என் மீது கலை மற்றும் கல்விக்கான பொறுப்பானது சுமத்தப்பட்டுள்ளது. இப்பொழுதோ பிரம்மதேவர் தாரகனின் மகன்களுக்கு வரமளித்து என்னை கவலையில் ஆழ்த்திவிட்டார். தேவர்கள் நிலை என்னவாகும்? தேவி சரஸ்வதி, நீ கல்விக்கு தேவியாக இருந்தும் கூட அந்த வரத்தின் ரகசியத்தை அறியவில்லை. தேவர்களை பற்றி கவலைப்படுகிறாய். அவர்கள் பாதுகாப்பிற்கு பங்கம் ஏற்படாது. இது என்ன? சிவனுடைய தரிசனம் கிடைத்தவுடனே கிளம்பி விட்டீர்களே? பிரம்மதேவன் அளித்த வரத்தின்படி தாரகாசுரனின் மைந்தர்கள் மூவருக்கும் அவர்கள் விரும்பிய பலன் கிடைத்துவிட்டது. சிற்பி மாயாசுரன் தாரகன் மைந்தர்கள் மூவருக்கும் 3 அருமையான நகரங்களை அமைத்தான். தங்க நகரம், வெள்ளி நகரம், இரும்பு நகரம் என்ற 3 புறங்களும் ஆகாயத்தில் ஒன்றன் மீது ஒன்றாக அமைந்தன. அது தேவர்களின் கண்களுக்கு புலப்படாமல் இருந்தன. சிற்பி மாயாசுரன் தாரகனின் மைந்தர்களை திரிபுரத்தில் சேர்ப்பதற்காக ஆகாய வழியில் அழைத்துச் செல்கிறான். அரக்கவேந்தர் தாரகாச்சுரே, கமலாட்சரே, வித்யன்மாலியே, தாங்கள் மூவருக்கும் தங்க நகரம். ஆஹா, அதி அற்புதம். வெள்ளி நகரம் ஒப்பற்றது, அழகோ நிறைந்திருக்கிறது. இரும்பு நகரம் அதிக பாதுகாப்பு நிறைந்தது. இந்த 3 நகரங்களையும் தங்களுக்காகவே ஏற்படுத்தியுள்ளேன். இந்த 3மே அற்புத உலகங்கள். பிறகு இது திரிபுரம் என்று அழைக்கப்படும். ஆம் மாயாசுரரே, இந்த 3 நகரங்களுமே அற்புதமானது. பிரம்மதேவன் நமக்கு அளித்த வரத்தின்படி இந்த திரிபுரத்தை எந்த எதிரியாலும் அழிக்க முடியாது. இதற்குள் எப்பொழுதும் பாதுகாப்பாயிருப்போம். பிரம்மதேவர் சிவன் கைகளால் நாம் மரணமடைவோம் என்றும் கூறினாரே, பிறகு பாதுகாப்பு எங்கே? அறிவுபூர்வமாக செயல்பட்டு நாம் மனப்பூர்வமாக சிவனை ஆராதிக்க வேண்டும். ஏன் நாம் ஏன் சிவனை ஆராதிக்க வேண்டும்? அவ்வாறு செய்வதால் சிவனின் மனதில் நமக்கு எதிராக பகை உணர்வு ஏற்படாது அல்லவா? ஏற்படட்டுமே. சிவன் நம்மை என்ன செய்ய முடியும்? நமக்கு இந்த திரிபுரத்தில் பாதுகாப்பு தான். எந்த எதிரியும் இந்த இடத்திற்குள் நுழையவே முடியாது. உங்கள் இருவரின் மூளையும் மழுங்கிவிட்டதா?
இப்பொழுதுதானே கூறினாய் சிவனின் கைகளால் நமக்கு மரணம் என்று பிரம்மதேவர் எச்சரித்தார் என்று. பிறகு நமக்கு பாதுகாப்பு எங்கே? நமது எதிரியை ஏன் இவ்வாறு பழித்து பேசுகிறீர்கள்? என்ன இருந்தாலும் சிவனை ஆராதிக்க மாட்டோம். ஆம், செய்ய மாட்டோம். நான் உங்கள் இருவரையும் விட பெரியவன். ஆகையால் நன்மை தீமைகளை பற்றி எனக்கு நன்றாக தெரியும். நான் உங்களிடம் கூறுவதைத்தான் நீங்கள் செய்தாக வேண்டும். உங்களுக்கு மூத்தவன் என்ற முறையில் நான் உங்களுக்கு ஆணையிடுகிறேன். நீங்கள் இருவரும் என்னுடன் சேர்ந்து சிவனை ஆராதனை செய்தே ஆக வேண்டும். மூத்த சகோதரனின் ஆணையை நிறைவேற்றத்தான் வேண்டும். ஆம், 3 பேரும் சேர்ந்து சிவனை ஆராதனை செய்வோம். சிவனை ஆராதனை செய்யும் முன்பு தங்களது உலோக நகரத்திற்குள் செல்ல வேண்டும். அரசே தாரகாச்சரே, வாருங்கள், தங்க நகரத்திற்கு அழைத்துச் செல்கிறேன். இப்பொழுது நாம் பிரம்மதேவரை சரணடையத்தான் வேண்டும். வேறு வழி ஏதும் இல்லை. வாருங்கள், செல்லலாம். திரிபுரத்தின் வேந்தர், அரக்க வேந்தர், தாரகாட்சர் வாழ்க! 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 இவர் உங்கள் அமைச்சர், இவர் உங்கள் சேனாதிபதி, இவர் உங்கள் மெய்க்காவலர், இவர்கள் சேவகர்கள், இவர் தாசிகள். வாருங்கள். திரிபுரத்தின் வேந்தர், அரக்க வேந்தர், தாராட்சர் வாழ்க! இந்த சராசரத்திலே இந்த திரிபுரம் ஒப்பற்றது, அற்புதமானது. இந்த தங்க நகரத்தில் தங்கள் சுகத்திற்காக அனைத்து வசதிகளும் நிறைந்திருக்கிறது. அரசே, மகிழ்ச்சியுடன் இருங்கள். தங்களது கட்டிடக்கலை மிகவும் மெச்சக்கூடியது மாயாசுரரே. திரிபுரம் என்ற தங்கம், வெள்ளி, இரும்பு என்ற நகரங்களை படைத்து தாங்கள் எங்களது பெயரை விளங்க வைத்து விட்டீர்கள். நன்றி சிற்பி மாயாசுரரே, நன்றி. மாவீரர் கமலாட்சரே, தங்களை வெள்ளி நகரத்துக்கு அழைத்துச் செல்கிறேன். வெள்ளிபுரத்தின் வேந்தர், அரக்கர் மாவீரர் கமலாட்சர் வாழ்க! 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 மாவீரர் கமலாட்சரே, தங்களது அமைச்சர், தங்கள் சேனாதிபதி, தங்கள் சேவகர்கள், தங்கள் சேனைகள், இவர்கள் தங்களுடைய தாசிகள், தங்கள் சுகத்திற்கான எல்லா வசதிகளும் நிறைந்துள்ளன. வெள்ளிபுரத்து வேந்தர், அரக்கர் மாவீரர் கமலாட்சர் வாழ்க! தங்களது சிற்பக்கலை அற்புதமானது மாயாசுரரே. அரக்க வீரரே, இனி தாங்கள் ஆனந்தமாக சுகமாக அரசாளுங்கள். மாவீரர் வித்யுன்மாலி, சிற்பி மாயாசுரரே, எனது நகரம் எவ்வளவு அழகானது! இதனுடைய அழகை உள்ளே சென்று காணுங்கள். நிச்சயம். வாருங்கள்.
அழகு, மிக்க அழகு. இரும்புபுரத்தின் அரக்கவேந்தர் வித்யுத் மாலி இது தங்கள் வீரர்கள். இவர்கள் தங்களுக்கு சேவை செய்ய சேவகர்கள், தாசிகள். வித்யன்மாலி, இந்த இரும்பு நகரம் முழுவதும் உங்களுடையது. இங்கு கவலைகளை விடுத்து ஆனந்தமாய் இருங்கள். அரக்கவேந்தர் வித்யன்மாலி இது இரும்புபுரம். இனி எனது தந்தையை கொன்ற தேவர்களை தோற்கடித்து சொர்க்கத்தை கைப்பற்றுவது எனது எண்ணம். ஆனால் அண்ணன் இட்ட ஆணையை நிறைவேற்றுவது அவசியம் அல்லவா? ஆகையால் நாம் நேரம் வர காத்திருந்து சிவனை ஆராதனை செய்ய வேண்டும். ஜெய் மகாருத்ர. சிவ சங்கர மகாதேவ பூதநாத மகாகால அகு சிவதேவ தேவா ருத்ர மகாருத்ர சிவ சங்கர மகாதேவ பூதநாத மகாகால அகோர சிவதேவ தேவா சிவசங்கரா நமோ நம சிவசங்கரா நமோ சிவசங்கரா சிவசங்கரா நமோ நம சிவசங்கரா நமோ நம சிவசங்கரா. யோகினியே காநாதா அறம்பொருளே ஈஸ்வரா ஆலம் கடந்த அனைத்து மறிந்த திவ்யமான ஈஸ்வரா சத்யம் நீயே வாழ்வு நீயே உக்ர கபாலீஸ்வரா ருத்ர ருத்ர மகாருத்ர சிவ சங்கர மகாதேவா பூதநாதா மகாகால அகோர சிவதேவ தேவா நமோ நம சிவசங்கரா நமோ நம சிவசங்கரா நமோ நம சிவசங்கரா நமோ நம சிவசங்கரா. உலகநாதா வாமதேவா ஞானமூர்த்தி நாயகா பல வடிவும் கொண்டு விளங்கும் சர்வசக்தி நாயகா தர்மதேவா நீதி தேவா பூதகணத்தின் நாயகா ருத்ர ருத்ர மகாருத்ர சிவ சங்கர மகாதேவா பூதநாதா மகாகால அகோர
சிவதேவதேவா நமோ சிவசங்கரா நமோ நம சிவசங்கரா நமோ நம சிவசங்கரா நமோ நம சிவசங்கரா. பாவமகற்றி பலன் அளித்து கடமையுணர்த்தும் தேவனே, அனைவருடைய துன்பம் களைந்து தூய்மை அளிக்கும் ஈசனே, விஸ்வநாதா பிரம்மதோத் விஸ்வகர்மா அறிஞனே, ருத்ரருத்ர மகாருத்ர சிவசங்கர மகாதேவ பூதநாதா மகாகால அகோர சிவதேவதேவ நமோ நம சிவசங்கரா நமோ நம சிவசங்கரா நமோ நம சிவசங்கரா நமோ நம சிவசங்கரா. ஜகம் முழுதும் ஆட்சி புரியும் விமல தேவாய நமஹா, நன்மை அளிக்கும் சர்வேஸ்வராய நமஹா, நீர் பூசிய அன்பு சிவமே மகாதேவாய நமஹா, ருத்ர ருத்ர மகாருத்ர சிவசங்கர மகாதேவ பூதநாதா மகாகால அகோர சிவதேவதேவ நமோ நம சிவசங்கரா 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 நமோ நம சிவசங்கரா. ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய. தேவி, கைலை சென்ற பிறகும் கூட உனது சந்தேகம் இன்னும் தீரவில்லை என்று எனக்கு தெரியும். நான் அந்த மூவருக்கும் அளித்த வரத்தை பற்றி உன்னிடம் விரிவாக விவாதம் செய்ய விரும்பவில்லை. ஆகையால் சிறந்தது என்னவென்றால், எதிர்காலத்தில் நடக்கப் போகும் நிகழ்ச்சிகளை பொறுமையாக கண்டு கொண்டிரு. அன்னை சரஸ்வதிக்கு வணக்கம். படைப்பின் நாயகன் பிரம்மதேவனுக்கு வணக்கம். எப்பொழுதும் சுகமாக இருங்கள். சொர்க்கத்தின் சுகத்தை அனுபவியுங்கள். பிரம்மதேவா, தாங்கள் தங்களது ஆசீர்வாதத்தை வரமாக மாற்றியளித்தால் நாங்கள் என்றென்றைக்கும் அசுர பயத்தை துறந்து சொர்க்கத்தில் வாழ்வோம். கட்டுப்பாடுகள் எனக்கும் உண்டு தேவராஜா. விதியின் வழியை மாற்றுவது என்பது என்னால் கூட முடியாது. என்னால் முடிந்த வரையில் உனக்கு நான் நன்மை செய்கிறேன். இப்பொழுது உன் வருத்தத்திற்கு காரணம் என்ன? தாங்கள் தாரகனின் மகன்களுக்கு வரமளித்தீர்கள். அதுதான் எங்கள் வருத்தத்தின் காரணம். இனி தடையேதுமின்றி எங்களை துன்புறுத்துவார்கள். தேவராஜா, மீண்டும் மீண்டும் அவர்களின் வரத்துடன் உனது துன்பத்தை ஏன் சம்பந்தப்படுத்துகிறாய்? ஏன் மறக்கிறாய்? சுகதுக்கங்கள், நல்ல தீய சிந்தனைகள்
மற்றும் செயல்களால் தான் வருகிறது. பிரம்மதேவா, தாரகனின் மைந்தர்களுக்கு அளித்த வரத்தை திரும்பப் பெறுவது நல்லதல்ல, முடியாததும் கூட. ஆனால் தேவர்கள் பாதுகாப்பிற்கு வழி கூறுவது முடியும் அல்லவா? எதுவரைதான் பாதுகாப்பிற்கு வழி கூறிக்கொண்டிருக்க முடியும்? நீங்கள் ஏன் வலிமை இழந்து விட்டீர்கள்? உங்களை பாதுகாத்துக் கொள்ள முடியாதா என்ன? மன்னியுங்கள் பிரம்மதேவா, மன்னியுங்கள். நாங்கள் வலிமையை இழந்து விடவில்லை. உண்மை என்னவென்றால், எந்த அரக்கர்களுடன் எமக்கு பகைமை இருக்கிறதோ அவர்களை வலிமையுள்ளவர்களாகி விட்டீர்கள். தேவராஜா, தேவர்கள் வலிமை பெற யார் தடை செய்கிறார்கள்? அரக்கர்கள் தவத்தின் பலனை பெறுகிறார்கள், வரம் பெறுகிறார்கள். எப்பொழுதெல்லாம் அவர்கள் வரம் பெறுகிறார்களோ அப்பொழுதெல்லாம் தேவர்கள் மனம் நொந்து வலிமை இழந்ததாக நினைக்கிறார்கள். பிறகு மன வருத்தத்துடன் என்னிடமோ ஸ்ரீஹரியிடமோ மகேசனிடமோ ஓடி வருகிறார்கள். ஏன்? எனது கேள்விக்கு பதில் கூறு தேவராஜா. அரக்க சக்தியிடம் பயம் கொள்வது இயற்கைதானே பிரம்மதேவா? ஏன்? ஏனென்றால் வரம் மூலம் பெற்ற சக்தியால் அந்த அரக்கர்கள் கொடுமைகளை செய்ய துவங்கி விடுவார்கள். கொடுமைகளை கண்டு இவ்வாறு பயம் கொள்வதால் பயத்தை அதிக சக்திசாலியாக்கி விடுகிறீர்கள். எவரிடம் வரம் மட்டும் மீதம் இருக்கிறதோ, எவரிடம் வரலாறு, சக்தி மற்றும் நற்குணங்கள் போன்றவை மீதமில்லையோ அவர்களை கண்டு பயம் கொள்வீர்களா அல்லது அவர்களை பயம் கொள்ளச் செய்வீர்களா? அட, சக்தி என்ற களஞ்சியமே உங்களிடம்தான் இருக்கிறது. ஆனால் பயம் என்ற திரை அந்த களஞ்சியத்தை மறைத்து விட்டது. அத்திரையை விலக்குங்கள். தங்கள் உள்ளிருக்கும் சக்தி வெளிவரட்டும். செல்லுங்கள், தன்னம்பிக்கையுடன் செயல்படுங்கள். ஸ்ரீமன் நாராயணா நாராயணா நாராயணா. தேவராஜா, இது என்ன? இன்று தேவர்களின் முகங்கள் வருத்தத்தினால் வாடி இருக்கின்றனவே. எல்லாரும் நலம்தானே? தேவரிஷி, நாங்கள் நலமாக இருந்தால் முகத்தில் மகிழ்ச்சியும் புன்னகையும் இருந்திருக்கும். எங்களது துன்பங்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் முடிவே தென்படவில்லையே. ஆனால் பிரம்மதேவனோ நாங்கள் சக்தியின் களஞ்சியம் என்கிறார். பிரம்மதேவர் தான் வரத்தின் களஞ்சியம். அரக்கர் தான் வரம் பெற முற்றிலும் தகுதியுள்ளவர்கள். இந்த வரங்களுடைய சக்தி அனைத்தும் அந்த அரக்கர்களிடம்தான் இருக்கிறது. எங்கள் சக்தி அதற்கு ஈடாகுமா என்ன? நாராயண நாராயண, இதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. படைப்பின் நாயகன் பிரம்மதேவன் அரக்கர்களுக்கு வரமளிப்பதில் சிறிதளவு கூட தயக்கம் காட்டுவதில்லை. யோசிக்க வேண்டிய விஷயம் இதுதான். இது போன்ற நிலைமையில் மீண்டும் மீண்டும் தங்களுக்கு இருக்கும் சுயமரியாதையை மறந்துவிட்டு படைப்பின் நாயகன் பிரம்மதேவனிடம் ஏன் செல்கிறீர்கள்? பிறகு எங்கு செல்வது? மீண்டும் மீண்டும் பிரம்மதேவனிடம் சென்று பாதுகாப்பு கோரி வேண்டுவதில் எங்களுக்கும் விருப்பமில்லைதான். இருந்தும் செய்ய வேண்டியுள்ளது. பிரம்மதேவன் அரக்கர்களுக்கு வரமளிப்பதை நிறுத்திவிட்டால் அவரது தரிசனத்துக்கு மட்டும் அவரிடம் செல்வோம். மீண்டும் மீண்டும் அவர் வரமளித்து விடுவதால் தான் நாங்களும் அவரிடம் மீண்டும் மீண்டும் வர வேண்டியுள்ளது. தேவரிஷி, எனக்கு உன்னுடைய மன வருத்தம் புரிகிறது தேவராஜா. நான் படைப்பின் நாயகன் பிரம்மாவின் மானச மைந்தன். இருந்தும் அவருடைய பக்கமாக பேசி உங்களுடைய வலிமையை நான் குறைக்க மாட்டேன். இதை இப்பொழுது உங்களிடம் கூறுவதில் எனக்கு எந்த தயக்கமும் இல்லை. உன் மனநிலையை கண்டு என் மனம் இறங்குகின்றது. தங்கள் கருத்துத்தான் என்ன? எங்களது மதி மழுங்கிவிட்டதா? மழுங்கவில்லை, மழுங்கவில்லை தேவராஜா, நாசமாகிவிட்டது. இத்தனை நேரமாக நீங்கள் பிரம்மதேவர அரக்கர்களுக்கு அளித்த அந்த வரத்தை பற்றியே பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். இந்த விஷயத்தை பற்றி தான் பிரம்மதேவனிடம் பேசிவிட்டு திரும்பி வந்திருக்கிறீர்களே, இல்லையா? எங்களுக்கு இருக்கும் துன்பத்தின் காரணம் பிரம்மாவின் இந்த வரம்தான் தேவரிஷி. வருத்தம் உங்களுக்குத்தான், அந்த அரக்கர்களுக்கல்ல. மதியை சிறிது விவேகத்துடன் செயல்பட விடு தேவராஜா, செயல்பட விடு. நீங்கள் தடியை சுழற்றுகிறீர்கள், அதுவும் நாகம் சென்ற பிறகுதான். தேவராஜா, வரம் அளிக்கப்பட்டு விட்டது. இப்பொழுது அதை பற்றி பேசி நேரத்தை வீணாக்குவதால் எந்த பலனும் கிடையாது. நாராயண நாராயணா. பிறகு தேவரிஷியே பலன் கிடைக்கும் வழி என்னவோ? மிக தெளிவானதொரு வழி இருக்கின்றது தேவராஜா. வரத்தில் கூறப்பட்டது என்ன? தாரக மைந்தர் மூவரும்
இறைவன் சிவனால் மடிவார்கள் கூறப்பட்டதா? ஆம், அதை எங்கள் காதால் கேட்டோம். கேட்டீர்களா? அனைவரும் கேட்டீர்கள் அல்லவா? இனி உங்களது தியானம் முழுவதுமே இறைவன் சிவன் மீது இருக்க வேண்டும். இதில் படைப்பின் நாயகன் பிரம்மதேவன் எதுவும் செய்ய முடியாது. அவர் வரமளித்து விட்டார். அவரால் அதை திரும்ப பெறவும் இயலாது. ஆனால் இறைவன் சிவன் மகேசன் இந்த துன்பத்திலிருந்து உங்களை விடுவிப்பார். அவரிடம் இதற்கான வழி இருக்கின்றது. நீங்கள் இப்பொழுதே அவரிடம் செல்லுங்கள். அவரிடம் அரக்கர்களை கொல்ல சொல்லி தூண்டி விடுங்கள். நாராயண நாராயண. என்ன? இதை பற்றி நான் யோசிக்கவே இல்லையே. சிறிது பொறுமையுடன் யோசித்தால் நல்ல வழி புலப்படும் தேவராஜா. பயம் என்ற உணர்வு மிகவும் கொடியது. யோசிக்கும் ஆற்றலை அகற்றி விடுகின்றது. உண்மைதான் தேவரிஷி, உண்மைதான். நாராயண நாராயண. சிறிது யோசித்து எனக்கு பதில் கூறு. நான் உன்னிடம் பொய்யுரைத்திருக்கிறேனா? எப்போதும் இல்லை. சரி தேவரிஷி, இனி நாங்கள் கைலையை நோக்கி செல்வோம். நிச்சயமாக. மகாருத்ர 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 ஓம் நமः சிவாய 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 ஓம் நமः பதி பரமேஸ்வராய நமோ நமக. தங்களது நாமத்தை உச்சரிக்கும் இந்த குரல் எங்கிருந்து வருகிறது சுவாமி? இவர்கள் எனது அரக்க பக்தர்கள். என்னை ஆராதிக்கிறார்கள். இந்த பக்தி ஒலியானது மூவுலகிலும் எதிரொலிக்கிறது. இந்த ஒலியில் மனிதர்கள் மற்றும் தேவர்கள் குரலை விட அதிக சக்தியும் பக்தியும் உள்ளது. மகாருத்ர 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 மகாருத்ர. அரக்கர் வேந்தை பானமரகங்கள் செல்லுங்கள். மகாருத்ர 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 மகாருத்ர
மகாருத்ர மகாருத்ர மகாருத்ர மகாருத்ர மகாருத்ர மகாருத்ர மகாருத்ர மகாருத்ர மகாருத்ர மகாருத்ர மகாருத்ர நாம் என்ன செய்வது? மகாருத்ர செய்தாக வேண்டும். மகாருத்ர 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 அரக்க வேந்தே, நாரதர் நமக்கு நல்வழி கூறினார். ஆம், அவர் எப்பொழுதும் நல்ல அறிவுரை தான் கூறுவார். சிலர் சிவன் நாமத்தை ஜபிப்பது கேட்கிறதல்லவா தேவராஜா? ஆம், கேட்கிறேன். தாரகன் மைந்தர்களின் சிவபக்தி அதிகமாகிக் கொண்டே போகிறது. இந்த நேரத்தில் நாம் கைலை செல்வது சரியானதா என்ன? இதில் தவறென்ன? இப்பொழுது இறைவன் சிவன் பக்தர்களின் குரலால் ஈர்க்கப்பட்டிருப்பார். நாம் அவர் பக்தர்களுக்கு எதிராக நமது கருத்தை தெரிவித்தால் அவர் சினம் கொள்ள மாட்டாரா? தாரக மைந்தர்கள் பக்தியினால் அல்ல, சுயநலம் கொண்டு தவம் செய்கிறார்கள். தேவரிஷி கூறிய அறிவுரையின்படி இறைவன் சிவனை சரணடைவதைத் தவிர வேறு எந்த வழியும் எனக்கு புலப்படவில்லை. பாருங்கள், போகலாம். ஓம் நம சிவாய 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 ஓம். அன்னை பார்வதிக்கு தேவர்களின் வணக்கம். சிவசங்கரா போற்றி, சிவசங்கரா போற்றி. மகாதேவ ஹர ஹர மகாதேவா, ஹர ஹர மகாதேவ, ஹர ஹர மகாதேவா. கூறு தேவராஜா, என்ன விஷயம்? இறைவா, பிரம்மதேவனிடம் வரத்தை பெற்ற பிறகு தாரகாட்சன், கமலாட்சன், வித்யுன்மாலி, தாரகனின் இந்த மைந்தர்கள் மூவரும் அதிக வலிமை பெற முயற்சிக்கிறார்கள். அதாவது வரத்தில் உள்ள கடைசி விதிப்படி அவர்களது வதம் தங்கள் மூலமாகத்தான் நடக்கும். நடக்கும். பிறகு போதும் போதும், இதைத்தான் வேண்டி வந்தோம் ஈஸ்வரா. வெகு விரைவிலேயே தாங்கள் இதற்கு ஒரு வழி செய்தீர்கள் என்றால். தேவராஜா, அவர்கள் மூவரின் வதம் எங்கு எப்பொழுது நடக்கும் என்பதை பிறகு பார்க்கலாம். தற்சமயம் அவர்கள் என் பக்தர்கள். எனது பக்தர்களுக்கு எதிராக எந்த சொற்களையும் கேட்பது என்னால் இயலாது. அரக்கர்களிடம் பயம் கொண்டு அவர்களது அழிவை பற்றியே யோசிப்பது உங்களுக்கு இயல்பாகிவிட்டது. ஆயினும் மகேஸ்வரா, இதற்கு காரணமில்லாமல் இல்லை. ஒருவனின் கொடுமை மற்றவனை துஷ்டனாக்க எவ்வாறு காரணமாக இருக்கும்? ஒருவரின் பாவம் மற்றவர்களை எவ்வாறு பாவியாக்க முடியும்? இந்த ஜகம் முழுவதும் மாற்றமும் வளர்ச்சியும் அடைகிறது. நல்விருப்பம் நல்லுணர்வினால் நல்லவர்களைக் கண்டு நல்லவனாவதை மனம், மதி, ஆத்மா மட்டுமல்ல, பஞ்சபூதங்களும் ஏற்கின்றன. ஆனால் ஒரு கெட்டவனை கண்டு கெட்டவனாவது மண்ணுக்கு கூட சிறிதும் பிடிப்பதில்லை. பிறகு நீ அதனை ஏன் ஏற்கிறாய்? இன்னொரு உண்மையும் இருக்கிறதே. அரக்கர்கள் சக்தியை பெற்று அதை தவறாக பயன்படுத்துகிறார்கள். நீ கூறுவது சரிதான். தேவர்களோ அரக்கர்களோ சக்தியை எவர் தவறாக பயன்படுத்தினாலும் அவர்கள் அழிவைத்தான் கண்டிருக்கிறார்கள். தேவராஜா, ஒருவனை உதாரணமாக கூற முடியுமா? தனது சக்தியை தவறாக பயன்படுத்தி தனது பெயரை விளங்கச் செய்திருக்கிறாரா? அதோடு எவர் தனது சக்தியை நன்மைக்கு பயன்படுத்தி தனது பெயரை மூலையிலும் நிலைநாட்டாமல் இருந்திருக்கிறாரா? இல்லை இல்லை இறைவா, அவ்வாறு எந்த உதாரணமும் இல்லை. இப்பொழுதும் இல்லை, எதிர்காலத்தில் இருக்க போவதும் இல்லை. ஜகத்தில் உள்ளவர்கள் கொடியவர்களின்
கொடுமைகளை ஊழ்வினையின் காரணத்தால் அனுபவிக்கிறார்கள். ஆனால் இயற்கை கொடியவர்களின் கொடுமைகளை தாங்கிக் கொள்ளாது. தருணம் வரும்பொழுது கொடியவர்களை அது அழித்து நாசமாக்கிவிடும். ஆகவே தேவராஜா, நேரம் வர காத்திரு. அரக்கர்கள் பக்தி கொண்டுள்ளார்கள், நல்வழியில் நடந்து வருகிறார்கள். ஆகையால் இயற்கையின் எந்த விதியும் அவர்கள் வழியில் தடையாக இருக்காது. ஆகையால் எதிர்காலத்தில் இவ்வாறு சந்தேகத்தை சுமந்து கொண்டு கைலைக்கு வராதீர்கள். தேவராஜன் இன்னும் வரவில்லையே. அவர் கைலை சென்றிருக்கிறார். தாங்கள் கவலை கொள்ளாதீர்கள். தேவராஜன் தேவர்களுடன் வந்து கொண்டே இருப்பார். கவலைப்படுவதற்கு காரணம் உண்டு. பிரம்மதேவர் தாரகனின் மைந்தர்களுக்கு வரமளித்து மாபெரும் பலசாலியாக்கிவிட்டார். அவர்களுக்கு சிவனின் கைகளால் மடியும் வரத்தையும் அளித்தார். இதற்கு முன் பிரம்மதேவர் அவர்கள் தந்தை தாரகாசுரனுக்கு சிவமகனின் கையால் மடியும் வரத்தை அளித்தார். அதன் பிறகு அவன் ஸ்வர்க்கத்தை பிடித்து ஆட்சி செய்தான். ஆகையால் தான் தேவராஜன் இந்திரன் மிகவும் கவலை கொண்டிருக்கிறார். ஆயினும் தேவி, எங்காவது தேவராஜன் வந்துவிட்டார். என்ன ஆயிற்று சுவாமி? எதுவும் நடக்கவில்லை தேவி, நடக்கவும் நடக்காது. அனைவரும் இங்கிருந்து செல்லுங்கள். எல்லோரும் சென்று விடுங்கள். இனி இந்த சொர்க்கலோகத்தில் நாட்டியமும் சங்கீதமும் நடக்காது, நடக்காது, நடக்கவே நடக்காது. செல்லுங்கள். என்ன தேவி, நான் யோக நிலையில் இருக்கிறேன். நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? நீயும் எங்கெங்கோ சென்று விடுகிறாய். செல்லாமல் என்ன செய்வது? இங்கு தனியாக அமர்ந்திருப்பதா? எனது தோழிகளை காண செல்லக்கூடாதா? நிச்சயம் செல் தேவி. நான் உன்னை தடுத்திருக்கிறேனா? விரும்பினால் இப்பொழுதே செல்லலாம். ஏன்? என்னை விட்டு தனியாக இருக்க வேண்டுமா? என்னிடம் பேசுவதற்கு விருப்பம் இல்லையா? அல்லது நேரம் தான் இல்லையா? நேரம் உள்ளது, விருப்பமும் உள்ளது. சொல், என்ன சொல்ல நினைக்கிறாய்? நாராயண நாராயண. ஸ்ரீஹரி விஷ்ணு, மாதா லக்ஷ்மி, நாரதனின் வணக்கத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். வா நாரதா. நான் வந்த நேரம் சரியில்லையா என்ன? நான் இதை தங்களிடம் ஏன் கேட்கிறேன் என்றால், தாங்கள் இருவரும் ஏதோ ஒரு சர்ச்சையில் ஈடுபட்டிருப்பதாக தெரிகிறது. நீ எவ்வாறு இதை அறிந்தாய்? அன்னை லட்சுமியின் முகத்தில் உள்ள பாவத்தை கண்டு அறிந்து கொண்டேன். பிறகு இதையும் தெரிந்து கொள். கணவன் மனைவியின் முகத்தில் உள்ள பாவங்களை கணவன் மனைவி மட்டுமே அறிய வேண்டும், வேறு எவரும் அறியக்கூடாது. நான் அந்நியன் அல்ல, தங்களது பக்தன் பிரபு. கணவன் மனைவியின் உறவுக்கு முன் நீ அந்நியன் தான். இப்பொழுது கூறு, என்ன செய்தி கொண்டு வந்துள்ளாய்? தாயே, செய்தி நல்ல செய்தி அல்ல. கெட்ட செய்தியா? அதே கூறு. படைப்பின் நாயகன் பிரம்மதேவனிடம் வரத்தை பெற்று தாரகன் மைந்தர் மூவரும் சக்தியை பெற முயற்சி செய்கின்றார்கள். இப்பொழுது சிவனையும் பிரார்த்தித்து அவருடைய அருளையும் பெற முயற்சிக்கிறார்கள். இதனால் தேவராஜன் இந்திரனும் மற்ற தேவர்களும் அச்சம் கொண்டு வருந்துகின்றார்கள். தாங்கள் அரக்கர் பெறப்போகும் சக்தியை உடனே தடுத்தாக வேண்டும். தாங்கள் தேவர்களின் நன்மையை பற்றி யோசிப்பவர் அல்லவா? இல்லை தேவி, இப்பொழுது அவர்களுக்கு எதிராக ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்? அவர்கள் சிவனை ஆராதித்து புண்ணியம் பெறுகிறார்கள், தர்மத்தின் வழியில் நடக்கிறார்கள். புண்ணிய ஆத்மாவிற்கும் தர்ம ஆத்மாவிற்கும் எதிராக செயல்படுவது மும்மூர்த்திகளால் கூட முடியாத செயல். நாராயண 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 நாராயண. என்ன இது? ஆச்சரியம்! இது என்ன ஆச்சரியம்? நாட்டியமும் நாடகமும் சங்கீதமும் இங்கு குடிகொண்டு அனைவரையும் மகிழ்வித்து வந்ததல்லவா? இன்று அதே சொர்க்கலோகம் அவைகளை எல்லாம் விடுத்து அமைதியாய் இருக்கின்றதே. இல்லை இல்லை, இந்த நிலைமை இந்த அழகான சொர்க்கலோகத்திற்கு அழகானதல்ல, நிச்சயம் அழகல்ல. நாராயணா நாராயணா. தேவராஜா, நீ இவ்வாறு மன வருத்தம் கொண்டு நின்று கொண்டிருந்தால்
எதிர்காலத்தில் கிடைக்கப் போகும் சுகம் இரண்டுமே உன்னை விட்டு போய்விடும். இந்த பிரச்சனைக்கு உரிய தீர்வை நிச்சயம் கண்டுபிடித்தே ஆக வேண்டும் தேவராஜா. எத்தனை தீர்வு காண்பது தேவரிஷி, எத்தனை? பிரம்மதேவரிடம் சென்றபோது அவர் மறுத்துவிட்டார். தங்கள் அறிவுரையை ஏற்று நாங்கள் சிவனிடம் சென்றபோது அவரும் சினம் கொண்டார். அரக்கர் பலம் அதிகரித்துக் கொண்டே போகிறது. எங்கள் மதி மழுங்கியே போய்விட்டது. இனி தாங்களே கூறுங்கள், என்ன செய்வது, எங்கே செல்வது? இறைவன் ஸ்ரீஹரி விஷ்ணுவிடம் செல்லுங்கள். அங்கு சென்றால் மட்டும் என்ன நடக்கும்? பிரம்மதேவனும் இறைவன் சிவனும் இல்லை என்று கூறிய பிறகு அவரும் அதைத்தான் சொல்வார். நாராயண நாராயண. ஆகையால் தான் கூறுகிறேன் தேவராஜா, நீ விவேகத்துடன் யோசிப்பதை எல்லாம் விட்டுவிட்டு உணர்ச்சி வசப்படுகின்றாய். இதனால் தான் உனக்கு எப்பொழுதும் துன்பங்கள் வருகின்றன. அது எவ்வாறு? நிலைமை, நிகழ்ச்சிகள் இவைகளை நீ கணித்து எடை போட்டு பார்த்தால் உண்மையை நீ நன்கு அறிந்து கொள்வாய். அரக்கர்கள் படைப்பின் நாயகன் பிரம்மாவையும் இறைவன் சிவனையும் மகிழ்வித்து அருளையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுவிட்டார்கள். ஆனால் அவர்களால் இறைவன் ஸ்ரீஹரி விஷ்ணுவை மகிழ்விப்பது முடியாத செயல். ஆகையால் அவர்கள் விஷ்ணுவை எதிரியாக நினைக்கிறார்கள். எப்பொழுதெல்லாம் பூமியில் அரக்கர் பலம் அதிகமாகிறதோ அப்பொழுதெல்லாம் விஷ்ணு அதை அழிப்பதற்காக அங்கு செல்கின்றார். ஆகையால் சிறந்தது என்னவென்றால், நீயும் இறைவன் ஸ்ரீஹரி விஷ்ணுவிடம் சென்று இந்த பிரச்சனைக்கு ஒரு உரிய தீர்வை கேள். நான் உனக்கு ஒரு வழியை காட்டிவிட்டேன். இனி உன்னுடைய விருப்பம். நான் வருகிறேன். நாராயணா நாராயணா நாராயணா. தேவராஜா, தேவரிஷி கூறியது அனைத்துமே முற்றிலும் உண்மை. அவர் உண்மையை தெளிவாக வெளிப்படுத்தியுள்ளார். அரக்கர்களால் இறைவன் ஸ்ரீஹரி விஷ்ணுவை எளிதாக மகிழ்விக்க முடியாது. அதோடு அவரை எதிர்க்கவும் நினைக்கிறார்கள். இனி தாமதமில்லாமல் அவரை சரணடைய வேண்டும். அந்த தாரகன் மைந்தர்களின் சக்தியை குறைக்க வேண்டும். நாம் ஸ்ரீஹரி விஷ்ணுவிடம் நிச்சயம் செல்வோம். காக்கும் நாதன் ஸ்ரீஹரி விஷ்ணு வாழ்க! விஷ்ணு பிரியை அன்னை லக்ஷ்மி வாழ்க! என்ன தேவராஜா, இன்று திடீரென்று இங்கு வந்திருக்கிறாய்? ஸ்ரீஹரி, தேவரிஷி நாரதர் கூறியதால் இங்கு வந்துள்ளோம். ஏதாவது முக்கிய காரணம் இருக்கிறதா? ஸ்ரீஹரி, தங்களிடம் ஏதும் முக்கிய காரணத்தோடு தான் வர வேண்டுமா? வந்த காரணத்தை கூறு தேவராஜா. தாரகனின் 3 மைந்தர்களும் அமைதியை குலைத்து விட்டார்கள். அவர்கள் தினமும் பெரும் சக்திசாலியாக வளர்கிறார்கள். அவர்களுக்கு பிரம்மதேவனின் வரம் இருக்கிறது. இப்பொழுது சிவ ஆராதனையும் செய்கிறார்கள். பிரம்மதேவனை மகிழ்வித்து சிவனையும் மகிழ்விக்கிறார்கள். உனக்கு பயம் உள்ளதா தேவராஜா? என்னையும் அவர்கள் மகிழ்வித்தால்? எங்களுடைய அச்சம் அதிகமாகின்றது பிரபு. நிலைமை எங்களுக்கு எதிராக உள்ளது. நிலைமையை சாதகமாக்கிக் கொள் தேவராஜா. அச்சம் அகன்றுவிடும். இறைவா, அது எவ்வாறு நடக்கும்? அரக்க சக்தியை குறைத்து. சக்தியை குறைப்பதா? அவர்கள் சக்தி எவ்வாறு குறையும் பிரபு? தர்மத்திலிருந்து அகற்றி அவர்களை தவத்திலிருந்து விலக்க வேண்டும். இதுதான் இப்பொழுது இருக்கும் வழி. தாரக மைந்தர்களை சாமர்த்தியமாக வதம் செய்ய வேண்டும். இறைவன் ஸ்ரீஹரி விஷ்ணு தாரகனின் மைந்தர்களை தர்ம வழியிலிருந்து விலக்கி அவர்களை சிவபக்தியிலிருந்து தடுக்கச் சொல்லி இருக்கிறார். ஆனால் இது எப்படி நடக்கும் என்று கூறவில்லை. தேவராஜா, நீ அதை அப்பொழுதே அவரிடம் கேட்டிருக்க வேண்டும். எவ்வாறு? அவர் வழியை கூறிவிட்டு கண்களை மூடிக்கொண்டார். தியானத்தில் மூழ்கிவிட்டார். தேவரிஷி நாரதர் இப்பொழுது இங்கிருந்தால் இந்த பிரச்சனை இருந்திருக்காது. நாராயண நாராயண. நான் எப்பொழுதும் உன்னிடம் தான் இருக்கிறேன் தேவராஜா இந்திரா. இப்பொழுது அனைவரும் எதை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறீர்கள்? தேவரிஷி, இறைவன் ஸ்ரீஹரி விஷ்ணு
தாரகனின் மைந்தர்களை தர்ம வழியிலிருந்து அகற்றி சிவபக்தியிலிருந்து விலக்கச் சொல்லியிருக்கிறார். ஆனால் அவரோ இது எப்படி நடக்கும் என்று கூறவில்லை. நாராயண நாராயணா. தேவராஜா, கவலைப்படுவது என்பதை உனது இயல்பாக்கிக் கொண்டாயா? தேவரிஷி, என்ன கூறுகிறீர்கள்? நான் என்ன பொய்யா கூறுகிறேன் தேவராஜா? தேவராஜா, எப்பொழுதும் நீயும் கவலையும் கவலையும் நீயும் ஒன்றி இருக்கிறீர்கள். நாராயண நாராயண. நான் கூறுவதை கேள். இந்த கவலைகளை எல்லாம் விட்டுவிடு. நான் கவலையை அழைக்கவில்லை தேவரிஷி. எங்களுக்கு எதிரான நிலைமையின் மூலமாக அது எனது தலைமீது அமர்ந்து கொண்டது. தாங்கள் எங்களுக்கு ஒரு வழியை கூறுங்கள். தாரகனின் மைந்தர்களை எப்படித்தான்? வழியா? வழியை அன்னை சரஸ்வதி கூறுவாள். நீ என்னுடன் வா. இல்லை, நாங்கள் பிரம்மலோகம் செல்ல மாட்டோம். அங்கு எங்களுக்கு கடும் சொல்லை தவிர வேறு எதுவும் கிடைப்பதில்லை தேவரிஷி. மறுபடியும் அதே கவலை. ஆயினும் கவலைக்கு காரணம் இருக்கிறது தேவரிஷி. நாராயணன் நாராயண. தேவராஜா, நானும் தான் உன்னுடன் வரப்போகிறேனே. மகனிடம் தந்தையை அழைத்துச் சென்றால் மகனாகப்பட்டவர் தந்தை சொல்லை கேட்பார். தாங்கள் பிரம்மாவின் மானச மைந்தர். மகனை அழைத்துக் கொண்டு தந்தையிடம் சென்றால் மைந்தன் மீதும் மற்றவர் மீதும் அவர் சினம் கொள்வார். ஆகையால் தேவரிஷி, அங்கு நாங்கள் செல்ல மாட்டோம். தேவராஜா, உனக்கு காரியத்தையும் நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும், தயக்கம் கொள்ளவும் வேண்டும். இந்த இரண்டும் ஒரே நேரத்திலா? எப்படி நடக்கும்? நாராயண நாராயண. தாங்கள் காட்டுகின்ற வழியில் இரண்டென்ன, மூன்று செயல்களை நடத்த முடியும் தேவரிஷி. இன்று நீயோ மிக அழகாக பேசுகின்றாய் தேவராஜா. சரிதான். உங்களது நன்மைக்காக இந்த செயலை நான் தனியாகவே செய்வேன். நாங்கள் தங்களுக்கு கடமைப்பட்டுள்ளோம் தேவரிஷி. அதையெல்லாம் காரியம் முடிந்த பிறகு பார்க்கலாம் தேவராஜா. இப்பொழுது உன்னுடைய கவலைகளை எல்லாம் விடுத்துச் செல். நாராயண நாராயண. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. வணக்கம் தாயே. வா நாரதா, நீ வருவதற்காக தான் காத்திருந்தேன். எனக்காக ஏன் காத்திருந்தீர்கள் தாயே? உனக்கு அறிவுரை கூறத்தான். நாராயண நாராயண. அதாவது தாயே, தாங்கள் மிக நன்றாக அறிவீர்கள் ஒரு செயலுக்காக தங்களிடம் வரப்போகிறேன் என்று. ஏன் அறிய மாட்டேன்? கலைக்கும் கல்விக்கும் தேவியாக இருக்கிறேன். நீயும் இதற்காக தானே வந்திருக்கிறாய். தேவராஜன் இந்திரனின் பிரச்சனை இறைவன் விஷ்ணுவின் யோசனையால் குறைந்துள்ளது. என்னிடம் வந்தால் தீர்வு கிடைக்கும் என்றார். நாராயண நாராயண. ஆச்சரியம்! என்ன ஆச்சரியம்! இப்போது முடிவில் கலைவாணிக்கு அனைத்தும் தெரிந்து விட்டது. நாரதனின் பொறுப்பு குறைந்து விட்டது. குறையவில்லை, அதிகரித்து விட்டது. அது எவ்வாறு தாயே? நாரதா, ஒருவரை தர்மத்திலிருந்து அகற்றுவது மகாபாவம். தர்ம வழியிலிருந்து அகற்ற யோசிப்பது கூட அதர்மம் தான். அதாவது இறைவன் விஷ்ணு எமக்கு அதர்ம வழியை கூறியுள்ளார் என்கிறீர்களா? இல்லை இல்லை, நான் அவ்வாறு அவர் பேச்சை தவறு என்று கூற முடியாது. அவர் எமது பூஜைக்குரியவர். ஆனால் தாங்கள் பாவத்தையும் அதர்மத்தையும் பற்றி... நான் சாமானியனை பற்றி கூறுகிறேன். காரணமின்றி தர்மத்தை தாக்கி பங்கம் விளைவிப்பது அதர்மம். அதாவது எவனிடம் தர்மம் இல்லையோ அவனை தாக்கி அழிப்பது பாவமும் அதர்மமும் இல்லை என்கிறீர்களா? அரக்கர்களைப் போல் ஏன் பேசுகிறாய் நாரதா? எனது சகவாச தோஷம்தான் தாயே, என்னுடைய சகவாச தோஷம்தான். என்ன செய்வது? அரக்கர்களிடம் நான் அடிக்கடி போய் வர வேண்டியுள்ளதல்லவா? இறைவன் விஷ்ணுவின் வார்த்தைகளும் அரக்க சக்திகளுக்கு எதிரானதுதான். அரக்கர்கள் தர்ம வழியை நாடுவது போல் தமது அதர்மங்களை மறைக்கின்றார்கள். அவர்களின் சிவபக்தி தர்மத்திற்காக அல்ல, சுயநலத்திற்காக. எவ்வளவு தவம் இருந்தாலும் தம்முடைய அரக்க குணத்தை அவர்கள் விடமாட்டார்கள். அரக்க குணத்தை விட வேண்டாம், அவர்கள் தர்மத்தை கைவிட என்ன செய்ய வேண்டும், அதை பற்றி எனக்கு கூறுங்கள். இல்லை நாரதா, தர்மத்தை விட்டுவிட சொல்வது எவருக்கும் நன்மை அளிக்காது. ஆகையால்
உனது கேள்வியை சற்று மாற்றி கேள். கேள் நாரதா, அரக்கர்கள் தர்மத்தை எவ்வாறு விடுவார்கள் என்று. என்னுடைய கருத்தும் அதுவேதான். தர்மம் நிறைந்தவர்களை பாதிப்பதை பற்றி என்னாலும் கற்பனை செய்து பார்க்க முடியாது. நாரதா, நீ 3 உலகையும் சுற்றி வருகிறாய். நீயும் இந்த உண்மையை நன்றாக அறிந்து புரிந்து கொண்டிருப்பாய். போகத்தில் மூழ்கி ஆனந்தமாய் கழித்திருப்பவர்கள் தர்மத்தை கைவிடுவார்கள். அவர்கள் அனைவரும் காமம் மற்றும் கோபத்தின் வசப்பட்டு ஹிம்சை மற்றும் கொடுமையின் பக்கம் சாய்ந்து விடுவார்கள். தாங்கள் கூறியதன் உட்பொருளை புரிந்து கொண்டேன். எனக்கு விடை கொடுங்கள். நாராயண நாராயண. கவலைப்படுவதால் என்னாகும் சுவாமி? தேவரிஷி நம் நலம் நாடுபவர். பிரச்சனைக்குரிய தீர்வுடன் வந்து கொண்டே இருப்பார். ஆம் தேவராஜா, ஸ்ரீஹரி விஷ்ணுவின் அருள் நமக்கு இருக்கிறது. கவலைப்பட எதுவுமே இல்லை. நாராயண நாராயண. குருதேவர் சரியாகத்தான் கூறினார். கவலைப்பட காரணம் எதுவுமே இல்லை. சரஸ்வதி அன்னையானவள் நமக்கு ஒரு நல்வழியை காட்டிவிட்டாள். இதையெல்லாம் தெரிந்திருந்தும் அதை பற்றி நான் யோசிக்கவே இல்லை. வந்த விஷயத்தை கூறுங்கள் தேவரிஷி. தைரியமாக இரு தேவராஜா, தைரியமாக இரு. வேண்டிய செயலை முடித்துவிட்டு அதை பற்றி குறைந்து வந்துள்ளேன். அரக்கர்களை தர்ம வழியிலிருந்து அகற்றி சிவ ஆராதனையை கைவிடச் செய்து அவர்களை மோக வலையில் சிக்க வைக்கச் செய்ய வேண்டும். சிற்றின்பத்தில் மூழ்கி இருப்பவன் ஈசனுக்கு எதிரியாகி விடுகிறான் தேவராஜா. இந்த 2 துர்க்குணங்களும் அரக்கர்களின் மனதை மாற்ற போதுமானது தேவராஜா. அதாவது ரிஷி முனிவர்களின் தவத்தை கலைப்பதற்காக அப்சரசுகளை அனுப்பினோமே, அதேபோல் அப்சரசுகளை அந்த அரக்கர்களிடம் அனுப்ப வேண்டுமா? அந்த மூவரையும் சிவபக்தியை கைவிடச் செய்ய ஒரே வழி இதுதான். ஏன் தேவரிஷி, நாம் அப்சரசுகளை அங்கு அனுப்புவதுதானே நல்லது. இதுதான் ஒரே வழி என்றால் நிச்சயமாக அனுப்பித்தான் ஆக வேண்டும். மேனகா, ரம்பா. நாராயண நாராயண. தேவராஜா, எங்களை அழைத்ததின் காரணம் என்ன? மேனகா, ரம்பா, உங்கள் ஆடல் பாடல்கள் மூலம் நமது லட்சியத்தை அடைய வேண்டும். ஆடல் பாடலா? ஆடல் பாடல்களை தான் தடை செய்திருக்கிறீர்களே தேவராஜா. ஆம், அப்பொழுது இருந்த நிலைமையே வேறு. ஆனால் இப்போது நிலைமை மாறிவிட்டது. நீங்கள் இருவரும் தாரகாட்சன், கமலாட்சன் மற்றும் வித்யுன்மாலியின் முன்னால் சென்று உற்சாகமாக ஆடிப்பாடி மகிழ்விக்க வேண்டும். அரக்கர்களின் முன்பா தேவராஜா? பிறகு எங்களால் உயிருடன் திரும்பவே முடியாது. ரிஷி முனிகளின் தவத்தை கலைக்க வேண்டுமானால் நாங்கள் அவசியம் செல்கிறோம். ரிஷிகள் சாபம் மட்டும்தான் தருவார்கள், ஆனால் அரக்கர்கள் உயிரே எடுத்து விடுவார்கள். இவ்வளவு பயம் கொள்ள அவசியம் ஏதும் இல்லை. ஒரு முக்கிய லட்சியத்தை அடைய நீங்கள் அங்கு செல்லத்தான் வேண்டும். அவர்கள் மூவரும் சிவபக்தியில் மூழ்கி இருக்கிறார்கள். அவர்களை சிவபக்தியை கைவிடச் செய்ய வேண்டும். தேவராஜா, பக்தியில் மூழ்கிய பக்தர்கள் பக்தியை கைவிடுவார்களா? ரம்பா, இந்த பக்தி நல்லவர்களின் பக்தி அல்ல, துர்குணம் கொண்டவர்களுடையது. அவர்கள் எத்தனை நாள் தான் தங்கள் துர்குணங்களை விட்டு விலகி இருக்கப் போகிறார்கள்? உங்கள் இருவருடைய இளமையின் இந்த ஈர்ப்பு அவர்கள் மூவரையும் சிவபக்தியை கைவிட உதவி செய்யும். அதோடு தேவராஜன் உயிருக்கு ஆபத்தான செயலில் உங்களை ஈடுபடுத்த மாட்டார். அதை பற்றி சற்றும் கவலை கொள்ளாதீர்கள். சிறிதும் அச்சம் கொள்ள தேவையில்லை. தைரியமாகச் செல்லுங்கள். அம்மூவரின் தவத்தை கலைத்து வெற்றியுடன் திரும்புங்கள். தங்கள் ஆணை தேவராஜா.
சேனைகளே, சுவாமி, தேவர்களின் சதித்திட்டத்தை நிறைவேற்றும் இந்த கன்னிகைகளை தங்க நகரத்திலிருந்து வெளியேற்றுங்கள். தங்கள் ஆணை சுவாமி. சொல்லுங்கள். இவர்கள் அப்சரஸ்கள். மேனகையும் ரம்பையும். இது அந்த தாரகாட்சனின் செயல்தான். ரம்பா, மேனகா, அமைதி, அமைதியாக இருங்கள், அமைதியாக இருங்கள், அமைதியாக இருங்கள். வா, சொர்க்கத்திற்கு செல்வோம். ஆம். தேவராஜா, தேவராஜா, இவர்களின் நிலைமையை கண்டீர்களா? தாங்கள் அரக்கர்களிடம் செல்ல ஆணையிட்டீர்கள். தங்கள் ஆணையின் காரணத்தால் உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டது. அங்கு அக்னி தேவனும் வருண தேவனும் வந்துராவிட்டால் எங்கள் நிலை என்னவாக இருக்குமோ தெரியாது. அவர்கள் அறிந்து கொண்டார்கள் தேவராஜா, தாங்கள் தான் எங்களை அனுப்பினீர்கள் என்று. இனி அவர்கள் தங்களையும் விட மாட்டார்கள். நீங்கள் இருவரும் சென்று ஓய்வெடுங்கள். கூறுங்கள் குருதேவா, இனி நாம் என்ன செய்ய வேண்டும்? மீண்டும் பகவான் ஸ்ரீஹரி விஷ்ணுவின் திருவடிகளை சரணடைவதைத் தவிர வேறு எந்த வழியும் இல்லை தேவராஜா. ஸ்ரீஹரி விஷ்ணு, தாயே லக்ஷ்மி, நாரதனின் வணக்கத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். என்ன ஆயிற்று? கவலையுடனும் வருத்தத்துடனும் தென்படுகிறாயே. ஸ்ரீஹரி, தங்களின் கேள்விக்கு நிச்சயமாக விடை கிடைத்துவிடும். ஆனால் அருள் கூர்ந்து எனக்கு ஒன்று கூறுங்கள். தாங்கள் எனக்கு ஏன் இந்த வாழ்வை அளித்தீர்கள்? எப்பொழுதும் நிம்மதியின்றியே அலைந்து கொண்டிருக்கிறேன். ஏதாவது தீய செய்தியுடன் வந்திருக்கிறாயா? பிரபு, தாங்கள் அனைத்தும் அறிந்தவர். தேவராஜன் இந்திரன் மேனகையையும் ரம்பையும் அரக்கர் தவத்தை கலைக்க அனுப்பி வைத்தான். ஆனால் என்ன ஆயிற்று? அரக்கர்கள் மேனகையையும் ரம்பையும் தூக்கி எறிந்து விட்டனர். தேவராஜன் இந்திரன் மீண்டும் துக்கத்தில் ஆழ்ந்து விட்டான். ஸ்ரீஹரி, தேவராஜனுக்கு ஒரு நல்வழி கூறுங்களேன். வழியை தேவராஜன் தான் தேட வேண்டும். நான் அவனுக்கு யோசனை மட்டும் தான் கூறுவேன். தாங்கள் சரியான யோசனையை தான் கூறினீர்கள். அதன் அர்த்தத்தை தேவராஜன் தான் சரியாக புரிந்து கொள்ளவில்லை. அதன் முடிவு தலைகீழாகிவிட்டது. நான் குறிப்புணர்த்தினேன். அரக்கர் சக்தியை குறை என்றேன். தேவராஜன் புரிந்து கொள்ளவில்லை. அரக்கர்களை தர்ம வழியிலிருந்து விலக்கச் சொன்னேன். அதோடு பிரம்மா, விஷ்ணு, மகேசன் மூவரும் தர்மத்தின் காவலர்கள். தர்மத்தை அழிக்கச் சொல்வது எங்கள் வாக்கு அல்ல. இருந்தும் கூட தாரக மைந்தர்களால் வருந்தும் தேவராஜனுக்கு தெளிவுபடுத்தினோம். ஆனால் அவன் புரிந்து கொள்ளவில்லை. பிரபு, தாங்கள் அவனுக்கு ஒரு நேர்வழியை கூறுங்கள். அதன் மூலம் அவன் பலன் பெறட்டும். ஜெகநாதன் ஸ்ரீஹரி விஷ்ணுவே போற்றி, அன்னை மகாலட்சுமியே போற்றி. தேவர்களை நினைத்த உடனேயே அவர்கள் இங்கு வந்து விட்டார்கள். இறைவா, நாங்கள் எப்பொழுதுதான் இந்த கவலையிலிருந்து விடுதலை அடைவோம்? தேவராஜா, அச்சத்திற்கும் கவலைக்கும் காரணம் நான் அல்ல. எனது வேண்டுகோள் இதுதான் பிரபு. ஏதாவது யோசனை கூறுங்கள். தேவராஜா, அரக்கர்களின் அரக்க குணத்தை தூண்ட வேண்டும். பிறகு வழி ஏற்படும். இந்த செயலை தேவர்கள் தான் செய்ய வேண்டும். அதோடு தேவர்களின் நலம் நாடும் நாரதன் அதை தொடங்கட்டும். நானா? நான் அரக்க குணத்தை தூண்ட வேண்டுமா? இல்லை இறைவா, இல்லை. அவர்கள் தூண்டப்பட்டால் என் தலை துண்டிக்கப்படும். இன்னொரு வழியும் இருக்கிறது. அது என்ன வழி தேவி? ஸ்ரீஹரிக்கு ஒரு பரம பக்தன் இருக்கிறான், பிரம்மதத்தன். அவன் ஸ்ரீஹரியிடம் வரம் பெற்று 3 உலகங்களில் எங்கு வேண்டுமானாலும் செல்லும் சக்தியையும் அதோடு மிக சாதுரியமாக பேசும் வாக்குத்திறனும் அடைந்துள்ளான். ஏன் சுவாமி, அவனிடம் இச்செயலுக்காக உதவி கேட்டால் தவறு என்ன? தேவி சரஸ்வதியின் சேர்க்கையின் பலன் வெளிப்படுகிறது. கல்வி மற்றும் கலைக்கு தேவியானவள் சேர்ந்ததினால் நீ பலன் பெற்றாய். இப்போது தேவர்களும் பலன் பெறுவார்கள். இந்த பரமபக்தர் பிரம்மதத்தன் யார்? அவனிடம் நீ இப்பொழுது செல்ல வேண்டும் நாரதா.
நானா? அங்கு சென்று நான் என்ன செய்வேன் பிரபு? தேவர்களுக்கு நீ உதவி செய்ய வேண்டும். நீ அங்கு சென்று பிரம்மதத்தனுக்கு நிலைமையை விளக்கிக் கூறு. அதோடு நமது எண்ணத்தையும் கூறு. நீ இவ்வாறு தூண்டுவதால் அவன் தாரகனின் மைந்தர்களை தன் பக்கம் ஈர்ப்பதில் வெற்றி அடைவான். நாரதா, தாமதிக்காதே. சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாகாரம் ககனசதுர்ஷம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகி வித்யானகம்யம் வந்தே விஷ்ணும் பவபயஹரம் சர்வலோகைகநாதம். லக்ஷ்மிபதி, வைகுண்டவாசியே, அனைத்தும் அறிந்தவனே, எங்கும் நிறைந்திருக்கும் கருணைக் கடலே, எம்பெருமானே, அருள் வள்ளலே. பிரபு, நான் தங்களை வணங்க திருவடிகளை சரணடைந்தேன். பிரபு, எனக்கு தாங்கள் அருள வேண்டும். பக்தா பிரம்மதத்தா. பிரபு, பிரபுவின் அருள் பக்தனின் பக்தியின் விளைவுதான் என்பதை அறிவாய். பக்தி உணர்வு இந்த பக்தனுடைய உள்ளத்திலே நிறைந்துள்ளது. பிரபு, உனது பக்தியை உனது பிரபு நன்றாக அறிவேன். அதற்கு சொல்வடிவம் தர வேண்டாம் பக்தா. ஸ்ரீஹரி, எனக்கு இதுவரை கிடைக்காத ஞானத்தை தாங்கள் எனக்கு தந்தருள்வீர்களா? அதற்காக நீ இப்பொழுது இருக்கும் இடத்தை விட்டுவிட்டு மாயாவி உலகத்தில் பிரவேசிக்க வேண்டும். செய்வேன் ஸ்ரீஹரி, தாங்கள் ஆணையிடுங்கள். எப்பொழுது, எங்கு, எவ்வாறு பிரவேசிப்பது? பரமபக்தா பிரம்மதத்தா, எனது பரமபக்தன் நாரதனின் அறிவுரையை ஏற்று நீ ரிஷி சாருவாக தந்திரத்தை பிரயோகிக்க வேண்டும். பிறகு தாரகனின் மைந்தர்களான தாரகாட்சன், கமலாட்சன், வித்யன் மாலியை சிவபக்தியில் இருந்து விடுவித்து அரக்க குணத்தை தூண்ட வேண்டும். தேவர்களின் நன்மைக்காக இந்த கடினமான செயலை நீ செய்தாக வேண்டும். கடினமா? என்ன கடினம் பிரபு? இந்த செயலை செய்வதற்கு தங்கள் அருள் என்ற சக்தி உடன் இருக்கின்றது. இனி அந்த செயல் எவ்வாறு கடினமாகும் பிரபு? நான் செய்வேன், நிச்சயம் செய்வேன். தங்கள் ஆணையை நான் ஏற்காமல் இருக்க முடியுமா? அவ்வாறு நடக்கத்தான் முடியுமா? நிச்சயம் இல்லை. இதனால் ஏற்படும் நன்மை தீமைகள் தேவர்களுக்கோ அல்லது தேவிகளுக்கோ, இதையெல்லாம் எண்ணுவது எனது செயல் அல்ல பிரபு. நான் தங்கள் திருவடிகளை சரணடைந்தேன். தங்கள் ஆணையை நான் சிரமேற்கொள்வேன் ஸ்ரீஹரி. அவர்களின் அரக்க குணத்தை தூண்டுவேன். ஆனால் பிரபு, சாத்திரங்கள் கூறுவது என்னவென்றால், அரக்கர்களிடம் உள்ள நற்குணங்களை தூண்டுவதால் நன்மை ஏற்படும் என்று. ஆயினும் பிரபு, தங்கள் லீலையை எவரும் அறிய முடியாது, அதற்கு எல்லையும் இல்லை. அந்த 3 அரக்கர்களும் சிவபக்தியிலே மூழ்கியுள்ளார்கள். அவர்களை சிவபக்தியிலிருந்து விலக்கச் செய்யும் செயலை செய்யச் சொல்கிறீர்களே பிரபு. இந்த செயலை செய்வேன், நிச்சயம் செய்வேன். செய்யாமல் விட்டுவிட்டு நான் என்ன செய்வேன் பிரபு? எங்கு செல்வேன்? அதாவது இந்த செயலை நான் செய்தே ஆக வேண்டும் பிரபு. நாராயண 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 ஸ்ரீமன் நாராயண நாராயண நாராயண. வரவேண்டும், வரவேண்டும், வரவேண்டும். ஸ்ரீஹரி பக்தரான நாரதரே வரவேண்டும். ஸ்ரீஹரி எனக்கு ஆணையிட்டுள்ளார், தங்கள் அறிவுரைப்படி நடக்க வேண்டும் என்று. ஹரிபக்தரே, என்னிடம் கூறுங்கள், தங்களது கலகத்தை நான் எவ்வாறு துவங்க வேண்டும்? கலகமா? என்ன கலகம்? நாரத முனிவரின் கலகம்தான். ஆனால் இது கலகமல்ல, காரியம். கலகம் செய்யும் காரியம். அரக்கர்களுடைய சிவபக்தியை கலைத்து அழிக்கின்ற கலகம். அரக்கர்களின் தீய குணத்தை தூண்ட வேண்டும். ஆகையால் அந்த அரக்கர்களின் சிவபக்தி குறைந்துவிடும். இதைத்தானே செய்ய வேண்டும் சகோதரரே.
சகோதரனா? சகோதரன் தானே ஐயா. ஏன் நாரத முனிவரே, தாங்களும் ஸ்ரீஹரி பக்தர், நானும் ஸ்ரீஹரியின் பக்தன். இங்கு இருவருமே சகோதரர்கள் தானே, இல்லையா? ஆம், ஆனாலும் இடையில் ஏன் இந்த ஆனால் என் மூத்த சகோதரரே? சரி, அப்படியாகட்டும். தாங்கள் ஸ்ரீஹரியின் பரம பக்தர், நானோ சாதாரண பக்தன். தாங்கள் பெரியவர், நான் சிறியவன். தாங்கள் வெறும் சகோதரன் அல்ல, அதாவது மூத்த சகோதரன், இல்லையா? நான் கூறியது தவறானதா மூத்த அண்ணலே? பக்தர்கள் எப்பொழுதும் தவறாக கூறுவதில்லை. ஆம் சகோதரரே, தவறாக பேசுவது என்பதே தவறாக நடப்பதற்கு சமமாகிவிடும் அல்லவா? அதாவது தவறாக பேசுவது, தவறாக நடப்பது, இதற்கு நேரம் அதிகம் தேவைப்படும் சகோதரரே. ஆகையால் பேச்சின் அளவை குறைத்துக் கொண்டு செய்ய வேண்டியதை செய்தால் முடிந்துவிடும். பரந்தாமனின் பக்தரே, இனி நீ என்ன செய்ய வேண்டும் என்று கூற அவசியமே இல்லை என்று நினைக்கிறேன். நாராயண நாராயணா. நினைப்பதால் மட்டும் என்ன ஆகிவிடப் போகிறது? உண்மை என்னவென்றால் நினைப்பதெல்லாம் நடப்பதில்லை. எது நடக்கின்றதோ அதை நினைப்பதில்லை. பகவான் ஸ்ரீஹரி விஷ்ணுவை கண்டால் நாம் நினைப்போமா அவர் சிவபக்தி கொண்டிருப்பவர்களை அதிலிருந்து விலக்கி வைக்கும் செயலை செய்ய சொல்வார் என்று? தங்களை கண்டால் நினைப்போமா அந்த செயலை தொடங்கி வைக்க வந்திருக்கிறீர்கள் என்று? என்னை கண்டால் நினைப்பீர்களா இந்த நாடகத்தில் நான் முக்கிய பாத்திரம் ஏற்கும் நடிகன் என்று? இல்லை அல்லவா? இனி நினைக்கிறேன் என்று எப்போதும் கூற வேண்டாம் சகோதரரே. எனது வார்த்தையை கேள் பக்தா. என்னை இளைய தம்பி என்று கூறுங்கள் மூத்தவரே. எவ்வாறு கூறுவது? உனது சொற்கள் சிறியவனை போலவா இருக்கிறது? நாராயண நாராயண, நீயோ ஒரு தந்தை. தந்தை தந்தை என்ன பாட்டனாவாய்? இந்த நாரதன் எவனையாவது இவ்வளவு நேரம் பேச அனுமதித்திருக்கிறானா? ஆனால் உன்னுடைய வாக்கு திறமையானது இந்த நாரதனை பேசவே விடவில்லை. இப்பொழுதாவது என் பேச்சை கேள். கூறுங்கள் சகோதரரே, கேட்கிறேன். உனது சாமர்த்தியத்தாலும் வாக்கு வன்மையினாலும் அந்த 3 சிவபக்தர்களையும் பக்தியில் இருந்து விலக்கிவிடு. அவர்களது அரக்க குணத்தை தூண்டிவிடு. சார்வாக தந்திரத்தை கையாள். மிக சாதுரியமாக அவர்களது மனதில் மோகத்தை பற்றிய எண்ணத்தை தூண்டிவிடு. ஒருவேளை அவசியம் ஏற்படுமானால் ஷடம் பிரதிசட்சம், அதாவது முள்ளை முள்ளால் எடு. நிச்சயமாக செய்கிறேன். தங்களிடமும் எதையாவது தூண்டிவிட வேண்டுமானால் கூறுங்கள், அதையும் செய்கிறேன். நாராயண நாராயண, உன்னுடைய செயலில் நீ நிச்சயம் வெற்றி பெறுவாய். எவன் நாரதனின் வார்த்தை வேகத்தை நிறுத்திவிட்டானோ அவன் அரக்கர்களை எளிதாக தூண்டி விடுவான். நாராயண நாராயண. நிச்சயம் அவர்களை தூண்டி விடுவேன். வேறு வேடம் பூண்டு தங்க நகரத்தை விரைவிலேயே அடைவேன். வெற்றி வெற்றி! சுகபோகமே 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 சுகபோகமே. நிஜமாடா? சுகபோகமே. மன்னியுங்கள் மன்னியுங்கள் அரக்கவேந்தரே, மன்னியுங்கள். தங்களை கோபமூட்ட அல்ல, தங்கள் முன்னே சில உண்மைகளை விளக்கி கூற வந்துள்ளேன். என்ன உண்மை? ஏன் என்னுடைய சிவ ஆராதனைக்கு இவ்வாறு இடையூறு ஏற்படுத்துகின்றாய்? தங்கள் நலம் நாடுகின்ற, புகழ் நாடுகின்ற அரக்கர் குல நலம் விரும்பி. அரக்கவேந்தே, தங்களது இந்த அழகிய சரீரம், தங்களது இந்த இளமை, இவையெல்லாம் எதற்கு கிடைத்திருக்கின்றன? தவத்தில் வீணாக்குவதற்கா? இல்லை 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 இல்லை, நிச்சயமாக இல்லை. அரக்கர்களில் சிறந்த அரக்கரே, விலை மதிப்பற்ற இந்த இளமை காலம், தவத்தில் அதை வீணாக்குதல் கூடாது அரக்கவேந்தே. இது போகத்தில் மூழ்குவதற்காக அரக்கவேந்தே. சுகபோகமே சுகபோகமே சுகபோகமே. நிஜமடா? தாங்கள் அரக்கர்களின் நாயகன். எப்பொழுதும் தேவர்களை வெற்றி கொண்டு சொர்க்கத்தின் சுகத்தை அனுபவிக்க வேண்டும். ஆஹா, அங்கு மிக அழகான, மிக அபூர்வமான அழகிகளும் அப்சரசுகளும் வசிக்கின்றார்கள். அவர்களுடன் உல்லாசமாக போகத்தில் மூழ்குவது என்பது தங்கள் தலையில் எழுதப்பட்டிருக்கிறது. அது தேவர்களுக்கு இல்லை. பிறகு ஏன் 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 விரைவிலே செல்லக்கூடிய, சென்றால் திரும்பி வரவே முடியாத இந்த இளமை என்னும் பொற்காலத்தை துச்சமான துச்சமான தெய்வத்திற்காகவா இழக்கிறீர்கள் அரக்கவேந்தே? சுகபோகமே சுகபோகமே சுகபோகமே. நிஜமாடா?
சுக போகமே சுக போகமே சுக போகமே நிஜமாடா. நலம் விரும்பியே, நீ ஏன் இவ்வாறு செய்கிறாய்? நான் இங்கு சிவபூஜை செய்து கொண்டிருக்கிறேன். நீ என் தெய்வத்தை துச்சன் என்கிறாயே. சிவபூஜையா? சிவன் சிவன் சிவன். யார் இந்த சிவன்? இந்த சிவனா? இவன் மகன்தானே தங்களது தந்தையை அநியாயமாக வதம் செய்தவன். தந்தையை கொன்றவனின் தந்தைக்கே தாங்கள் பூஜை செய்கிறீர்களா? தாங்கள் தன்னியர்தான் அரக்கரே, தன்னியர்தான். இவனுடைய மகன் தங்களது தந்தையின் எதிரி அல்லவா? பரம எதிரி. அவன் தங்கள் மீது அருள்மழை பொழிவானா பிரபு? அரக்க வேந்தே, சிறிது எண்ணிப்பாருங்கள், எண்ணிப்பாருங்கள். கூறுங்கள், இந்த துச்சமான தெய்வம், துச்ச தெய்வம் அரக்கர் பக்கம் இருக்குமா? தாங்களே யோசியுங்கள், சுயமாக யோசித்து கூறுங்கள். இந்த தெய்வங்கள் எப்பொழுது அரக்கர்களை ஏமாற்றாமல் இருந்திருக்கிறார்கள்? இருந்திருக்கிறார்களா? பார்க்கடலை கடைந்த கதையிலிருந்து கதையை சொல்லட்டுமா? தேவர்கள் செய்த அநியாயம், அநீதி, தந்திரம், இந்த கதையை எல்லாம் நான் கூறத் தொடங்கினால் பல யுகங்கள் போய்விடும் அரக்க வேந்தே. நீ கூறுவதெல்லாம் உண்மை என்று தோன்றுகிறது. சுக போகமே சுக போகமே சுக போகமே நிஜமாடா. நான் ஏன் பொய் கூற வேண்டும் அரக்க வேந்தே? பொய்யுரைக்க ஏதாவது காரணம் இருக்க வேண்டும் அல்லவா? நான் தங்களின் எதிரியாக இருந்தால் தானே பொய்யுரைக்க வேண்டும். நான் எதிரி அல்ல, தங்களின் நலம் விரும்பி, ஆகையால் உண்மையை கூறுகிறேன். இவையெல்லாம் என்ன பொய்யா அரக்க வேந்தே? அந்த பிரம்மன் அரக்கர்களுக்கு பாதி வரமளிக்கிறார், பிறகு சிவனின் கைகளால் அவர்களை வதம் செய்து விடுகிறார். பிறகு இதுவும் பொய்யா? அந்த விஷ்ணு அரக்கரின் எதிரி. இந்த மூவருமே அரக்கரின் எதிரி அல்லவா? பிறகு இந்த சிவனை ஆராதனை செய்வதால் தங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் அரக்க வேந்தே? உனது வார்த்தைகளிலிருந்து அறிந்து கொண்டேன், நீ என் நலம் விரும்பியேதான். பிறகு நலம் விரும்பியின் சொற்களை அனைவரும் ஏற்பார்கள் வேந்தே. தாங்களும் என் அறிவுரையை ஏற்று தர்மாத்மா ஆகும் இந்த எண்ணத்தை விட்டு தொலையுங்கள். தர்மங்களை செய்வது கோழைகளின் வேலை அல்லவா? பராக்கிரமசாலிகள் வேலை அல்ல. தங்களது புஜபலத்தால், பராக்கிரமத்தால், பெரும் புகழால் பெருமையும் சுகத்தையும் பெற்றாக வேண்டும். முழுவதுமாக போகத்தில் மூழ்கி மகிழ்ச்சி அடைய வேண்டும். அரக்கர்களாகிய தாங்கள் மூவுலகையும் ஆண்டு போகத்தில் மூழ்கி கழிக்கவே பிறந்திருக்கிறீர்கள் அரக்க வேந்தே. சுக போகமே சுக போகமே சுக போகமே நிஜமாடா. ஆரம்பத்தில் நானும் அவ்வாறுதான் நினைத்திருந்தேன். நினைத்தீர்களா? இப்பொழுது செய்யுங்கள். நினைத்ததை செய்து முடிக்கவில்லை என்றால் உயிர் வாழ்ந்து என்ன பலன் இருக்கிறது அரக்க வேந்தே? தாங்கள் எதையெல்லாம் நினைத்தீர்களோ செய்து விடுங்கள். எதை நினைக்கவில்லையோ அதையும் நினைத்து செயல்படுத்துங்கள். ஆனால் நான் எதை நினைக்கவில்லையோ. நினைப்பதில் தயக்கமா? நினைப்பதை விடுங்கள். பிறகு எதையுமே யோசிக்காமல் செய்து முடியுங்கள். நான் எவ்வாறு இதை செய்வது? ஆனந்தம் தேவை, ஆனந்தம். சுக போகமே சுக போகமே சுக போகமே நிஜமாடா. 3 சகோதரர்களும் சேர்ந்து 3 உலகையும் ஆட்சி செய்யுங்கள். தேவர்களிடமிருந்து சொர்க்கத்தை பறித்து 3 உலகையும் தங்களது ஆட்சியை நிலைநாட்டுங்கள். தங்கள் முன்னோர்கள் என்ன செய்தார்கள்? இதைத்தானே செய்தார்கள். தாங்கள் தேவர்களிடமிருந்து சொர்க்கத்தை பறித்து போகத்தில் மூழ்கி கழித்து திளைத்து அனுபவிக்காமல் விட்டால் அங்கு உங்களது தந்தை மற்றும் முன்னோர்களின் ஆத்மா சாந்தி அடையுமா? கூறுங்கள். சாந்தி அடையும். 3 சகோதரர்களும் சேர்ந்து எங்கள் முன்னோர்களின் ஆத்மாவை சாந்தி அடைய செய்வோம். அவர்களது விருப்பத்தையும் நிறைவேற்றுவோம். இனி எனக்கு இந்த சிவபக்தி தேவையே இல்லை. சுக போகமே சுக போகமே சுக போகமே நிஜமடா. கேட்டீர்களா? மன்னர் கூறியதை கேட்டீர்களா? இவரது சுகபோகத்திற்கு ஏற்பாடுகளை செய்யுங்கள். தங்க நகரத்தில் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் ஆரம்பமாகட்டும். தங்களது மன்னர் மகிழ்ந்து தங்களுக்கு பரிசுகளை அள்ளி குவிப்பார். நிச்சயம் செய்கிறோம். சுகபோகமே 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 நிஜமடா.